தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் புதிய மாத ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அவருடைய பெரிய கிருபையினாலே இந்த வருஷத்தினுடைய 9 மாதங்களை முடித்து 10வது மாதத்தை காண செய்த தேவனை இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நமக்கு பாராட்டின சிறிதும் பெரிதுமான எல்லா நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மெய்யாகவே ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளின்படியே நம்மை நடத்துகிறபடினாலும் அவருடைய வாக்கு தத்தங்களை நம்மில் நிறைவேற்றுகிறபடினாலும் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் பேசுகிற வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் எல்லா நன்மைகளையும் இரக்கங்களையும் செய்கிற கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த 9 மாதங்கள் ஆச்சரியமாய் அதிசயமாய் நன்மையினால் கிருபையினால் நம்மை நடத்தி வந்த தேவனை ஒரு விசை கூட நம் கைகளை உயர்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 10வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாயிருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அப்படியானால் எங்கே கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், உபாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னோடு கூட உன்னை விட்டு விலகுவதில்லை இந்த வார்த்தை என்னோடு பேசிக்கொண்டே இருந்தது. ஆனபடினாலே கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த மாதம் நம்மை விட்டு விலகாத கர்த்தர், நம்மை விட்டு விலகாத தேவன் என்கிற வாக்கு தத்தத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. உன்னை விட்டு விலகாமல் கர்த்தர் உன்னோடு கூடவே இந்த மாதம் முழுவதும் நடந்து வரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களோடு என்னோடு கூட நம்மை விட்டு விலகாமல் நம்ம கூடவே வரப்போகிற ஒரு நல்ல கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார் என்றால், 3 காரியத்தை கர்த்தர் நம்மிலே செய்ய விரும்புகிறார். Until he fulfill his promise in your life. உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற வரைக்கும் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். 2வதாக, until he fulfill his plan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உன்னை குறித்த தேவனுடைய திட்டத்தை, உன்னிடத்திலே தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். 3வதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், until we reach the promised land. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நம்மை விட்டு விலகாமல் நம்மை கைவிடாமல் இருக்க போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக, கர்த்தர் நம்மை விட்டு விலகாமல் நம்மை கைவிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தைகளையும் எல்லா வாக்கு தத்தங்களையும்
நிறைவேற்றுகிற வரைக்கும் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. கர்த்தர் என்னை விட்டு விலகக்கூடாது ஆண்டவரே, என்னை கைவிடாதீங்க ஆண்டவரே என்று நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம். அப்படியே ஒரு விஷயம் என்னோடு சேர்ந்து சொல்லலாமா? என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும், என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும், உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் ஈந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் ஈந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன் கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. கர்த்தரை நோக்கி கேட்போம். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாலும் நம்மிலே குறைவுகள் அசுசிகள் கண்டால் நம்மை விட்டு விலகிவிடுவார். அதனால கர்த்தாவே, என் யாத்திரை முடிகிற வரையும், என்னை ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற்றுகிற வரைக்கும், என்னை குறித்த உம்முடைய திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும், ஆண்டவரே என்னை கானானிலே அந்த ப்ராமிஸ் லேண்ட்ல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் என்னை கைவிடாதீங்கப்பா, என் கூட இருங்கப்பா, என்னை விட்டு விலகாதீங்கப்பாங்கிறது நம்முடைய ஜெபமாய் மாறட்டும். ஜெபிக்கிற உன்னையும் என்னையும் வாஞ்சிக்கிற உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, முதலாவது நம்மை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருக்க காரணத்தை குறித்து சொன்னேன். நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற வரைக்கும், உனக்கும் எனக்கு கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்ற வரைக்கும் கர்த்தர் உன்னையும் என்னை விட்டு கைவிட மாட்டாராம். ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே யாக்கோபிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். until he fulfill his promise in you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்குள்ளே சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற வரைக்கும் நம்மை கைவிடவே மாட்டார். இந்த காலை வேளையிலே கர்த்தரை நம்புவோம். 9 மாதங்கள் நடத்தி 10வது மாதத்தில் பிரவேசித்திருக்கிற உனக்கு இதுவரை நிறைவேற்றப்படாத, கர்த்தர் சொல்லி தாமதமாய் கொண்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் உங்கள் ஜீவியத்தில், என் ஜீவியத்தில் கர்த்தர் நிறைவேற்றப் போகிறார். அவன் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் கர்த்தர் அவனோடு கூட சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உன்னோடு கூட இருந்து போகிற இடமெல்லாம் உன்னை காத்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுடைய வாழ்க்கையில கேட்போமானால் எத்தனையோ இடங்களுக்கு போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவனை கைவிடவில்லை. சீரியா தேசத்திற்கு போனான், லாபான் வீட்டில் இருந்தான், தேவன் அவனை கைவிடவில்லை. லாபான் அவனை வஞ்சிக்கும்படி எத்தனித்தான், லாபானின் குமாரர்கள் அவனை ஏமாற்ற எத்தனித்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் வருத்தத்தை பார்த்தார். கர்த்தர் அவனை கொண்டு வந்தார், எகிப்துக்கு கொண்டு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்திலேயும் பார்வோனை இந்த யாக்கோபு ஆசீர்வதித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை குறித்து தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவனை கைவிடாமல் காத்தார். அவனுக்கு சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற வரைக்கும் கைவிடாமல் காத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14ஆம் வசனத்திலே, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். 12ஆம் வசனத்திலே 13ஆம் வசனத்திலே,
ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிற கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ கிழக்கை மேற்கையும் பரம்புவாய், உன் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும், இந்த இடத்திற்கு உன்னை கொண்டு வருவேன், உன்னோடு கூட இருப்பேன், உன்னை காப்பேன், உன்னை தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். இதெல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். யாக்கோபை பார்த்து கேட்டால், கர்த்தர் உனக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றினாரா அப்படின்னு கேட்டா யாக்கோபு சொல்வான், ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை, ஒரு வார்த்தை கூட கர்த்தர் என்னை சொன்னதில்லை நிறைவேற்றாமல் போகவில்லை. என் காண்கள் காண, என் காதுகள் கேட்க, கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் வாழ்க்கையில நிறைவேற்று என்று சொல்லுவான். யாக்கோபுக்கு சொன்ன கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில எத்தனையோ வருஷங்களாய், எத்தனையோ ஆண்டுகளாய் கர்த்தர் உனக்கு எனக்கும் தந்திருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும் இந்த அக்டோபர் மாசத்துல கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த மாதத்தில் கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் உங்க ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். இரண்டாவதாக, until he fulfill his promise or plan of God. அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, நம்மை குறித்த தேவனுடைய திட்டம், நாம் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே, தாயின் கருள் உருவாகும் முன்னே நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் பிளான் ஆஃப் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Dear brother, dear sister, God concerning a great plan about us. உங்களை குறித்து, என்னை குறித்து, நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. உங்களை கொண்டு இந்த பூமியில செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. இந்த பூமியில கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. அதுதான் ப்ராமிஸ் ஆஃப் காட். இந்த பூமியில நாம் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. அதுதான் பிளான் ஆஃப் காட். இதை நிறைவேற்ற வரைக்கும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டாராம். இதை குறித்து நான் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் குரோனிக்கல்ஸ் 1 நாளாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலே தாவீது சாலமோனை பார்த்து இவ்விதமாய் சொல்லுகிற வார்த்தையை நமக்கு படிக்க முடியும். 20வது வசனம், 1 நாளாகமம் 28:20. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படவும் கலங்காமலும் இரு. உன் தேவனாய் கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவரை உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது சாலமோனை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் சாலமோனை குறித்த தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. நீங்க வேத புஸ்தகத்தில் தாவீது தேவனுக்கு ஆலயத்தை கட்ட நினைத்தான். ஆலயத்தை கட்ட நினைத்து நாத்தான் தீர்க்கதரிசியினிடத்தில் சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட விரும்புகிறேன். அப்போ கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 1 நாளாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம். சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகி கர்த்தரின் நாமத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான். சுற்றிலும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். சாலமோன் பிறக்கிறதுக்கு முன்னமே தேவன் சாலமோனை குறித்த ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
சாலமோன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான். தாவீதே, நீ மிகுந்த ரத்தம் சிந்தினபடியால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ மிகுதியான ரத்தத்தை சிந்தினபடியால் எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். இந்த சாலமோன் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். அந்த வசனத்தை பார்க்கும்போது, இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனா இருப்பான், அவன் பேர் சாலமோன் எனப்படும். இந்த சாலமோன் பிறக்கிறதுக்கு முன்னே, தாயின் வயிற்றில் உருவாகுவதற்கு முன்னமே இந்த சாலமோனை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. சாலமோன் தான் எனக்கு ஆலயத்தை கட்டுவான், சாலமோன் தான் எனக்கு ஆலயத்தை கட்டணும், அவன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் காலத்திலே சுற்றிலும் நான் அமைதலை, சமாதானத்தை, அமெரிக்கையை கட்டளையிடுவேன், அவன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதைதான் 2வது குறிப்பிலே நான் உங்களோடு சொல்லுகிறேன். until he fulfill his plan, God's plan. கர்த்தர் உங்களிலும் என்னிலும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் கைவிடவே மாட்டார். இதைதான் அறிந்த தாவீது சாலமோனுக்கு சொல்லுகிறான், தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களை கட்டி தீர்க்கும் மட்டும் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். இந்த 10வது மாதத்திலே, அக்டோபர் மாதத்திலே தேவன் உங்களை குறித்து, என்னை குறித்து வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும், எல்லா நோக்கங்களையும் உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே அவர் நிறைவேற்ற போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். not only going to fulfill his promises, dear brother, not only he going to fulfill his promises only, he going to fulfill his plan also. உன்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அவர் தேவன் தன்னை குறித்து வைத்திருக்கிற, உங்களை குறித்து தீர்மானம் பண்ணி இருக்கிற, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உங்களை குறித்து வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே சாலமோன் தேவனுக்கு ஆலயத்தை கட்டி முடித்ததை நமக்கு படிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு தேவன் வைத்திருக்கிற நல்ல திட்டங்கள், நல்ல நோக்கங்கள் உங்களிலே, என்னிலே நிறைவேற ஒப்பு கொடுப்போம். இந்த ஆலயம் கட்டி முடிச்ச பிறகு என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவன் அவனை விட்டு விலக ஆரம்பித்ததை, சாலமோன் தேவனை விட்டு விலக ஆரம்பித்ததை குறித்து நமக்கு படிக்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது, தேவன் அவன் மேல் அன்பாயிருந்த தேவன் இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால், அவன் மேல் கோபமடைகிறார், கோபமானார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. 12ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 12:24. தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாவுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோடு சயனித்தான். ஒரு குமாரனை பெற்றான், அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டால். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார், தேவன் அன்பாயிருந்தார். ஆனால் ஆலயத்தை கட்டி முடிச்ச பிறகு 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தில் படிக்கும்போது, தேவன் அவன் மேல் கோபமாயிருந்தார், அவன் மேல் கோபமானார். அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போவானாகில் கர்த்தர் அவன் மேல் கோபமானார் என்று படிக்கிறோம், கோபமானார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, 9ஆம் அதிகாரத்து வரைக்கும் படிக்கும்போது அவன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணி தீர்த்ததை குறித்து படிக்கிறோம். ஆனால் 11ஆம் அதிகாரத்திலே அவன் மேல் கோபமானார், சத்துருக்களை ஏற்படுத்தினார், அவன் தேவனை விட்டு விலகி போனான். அப்படியானால் தேவனுடைய திட்டம் நம்மளை நிறைவேற ஒப்பு கொடுப்போம். தேவ திட்டத்துக்குள்ளே ஜீவிக்க பழகுவோம், தேவ திட்டத்தில் நிற்க பழகுவோம். அப்படியானால் தேவ சித்தம் நம்மளை நிறைவேற ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி நம்மை கைவிடாமல், விலகாமல் இருந்து நம்மை காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1, வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். 2வது, உன்னை குறித்த திட்டத்தை நிறைவேற்ற உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். 3வதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், until we reach his promised land. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
உங்களை என்னையும் அந்த வாக்குத்தத்த பண்ணப்பட்ட தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். until we reach the promised land, until we reach the promised land, he never forsaketh you. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவனை கைவிட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். உபாகம புஸ்தகம் 31 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம் 8 வசனத்தில் படிக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மை கானானில கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நம்மை விட்டு விலகவும் கைவிடவும் மாட்டார் என்று சொல்கிறார். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறவர், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னான். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலங்கொண்டு திடமனதாய் கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் அதை அவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். கர்த்தர் உன்னை கைவிடாதிருக்கிறதுக்கு, உன்னை விட்டு விலகாதிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. உன்னை எதற்காக அழைத்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு, உனக்கு உன்னை டெஸ்டினேஷனில் கொண்டு போய் உன்னை ரீச் பண்ணுற வரைக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம் உன்னை கைவிட மாட்டார். அந்த பரம கானானிலே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை கானானாய் மாற்றுகிற வரைக்கும் உன்னை கர்த்தர் விட்டு விலக மாட்டார். உன்னை தேவ ஆலயமாய் கட்டி முடிக்கிற வரைக்கும் உன்னை விட்டு விலக மாட்டார். உனக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். கர்த்தர் இந்த 10வது மாதத்திலே கைவிடாத தேவனாய், விட்டு விலகாத தேவனாய், உனக்கும் எனக்கும் சொன்ன எல்லா நல்வார்த்தைகளையும் நிறைவேற்றுகிற தேவனாயிருப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த தேவன் உங்களை என்னை விட்டு விலகாமலும் உங்களை என்னை விட்டு கைவிடாமல் இருக்கணும்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்ய வேண்டிய 2 காரியம் இருக்கு. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, நமக்கு பணம் தேவை. பிரசங்கின் புஸ்தகம் 10:19 பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று இருக்கிறது. ஆனால் 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 வசனத்தில் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. we need a money, ஆனால் நமக்கு பணம் தேவை, ஆனால் பண ஆசை இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யவான்களாய் மாற பிரயாசப்படுகிறவர்கள், ஐஸ்வர்யவான்களாக தீவிரிக்கிறவர்கள் இச்சையிலும் கண்ணிலும் மதிகேட்டிலும் சிக்கிக் கொள்கிறார்கள் என்று நாம் தீமோத்தேயின் புஸ்தகத்திலேயும் சங்கீதத்தின் 66ஆம் சங்கீதத்திலேயும் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, பணம் நமக்கு தேவையானதை கர்த்தர் தருவார், நமக்கு தேவையான பணத்தை தருவார். பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கிற ஒரு ஜீவியத்தை இந்த கிருபையின் காலத்தில் கேட்போம். எனக்கு பணம் தேவை ஆண்டவரே, ஆனால் பணத்தின் மேல் ஆசை எனக்கு வேண்டாம். தேமாவை போல, யூதாசை போல, பண ஆசை உள்ள கேயாசியை போல ஜீவியம் வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு இன்னது வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார், அவர் உங்களுக்கு எனக்கு தர வல்லவர். 2வது, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். நமக்கு தந்திருக்கிறது போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தந்திருக்கிற வீடு, எனக்கு தந்திருக்கிற பிள்ளைகள், எனக்கு தந்திருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்கள், வாகனங்கள், இதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வேதத்தில் படிக்கும்போது கர்த்தர் லூக்கா 3:14 உங்களுடைய சம்பளம் போதும் என்று எண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று எண்ணுங்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் அதனது நாளுக்கு அதனதின் பாடுகள் போதும், கிருபை போதும், இது போதும் என்று நினைப்போம். எனக்கு தந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு தந்திருக்கிற பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், என்னை நடத்துகிற வழிகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எதை நடத்தினாலும் அதுக்காய் ஸ்தோத்திரம் என்ற அந்த திருப்தி உள்ள கண்டென்ட் லைஃப் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயமா. அந்த கண்டென்ட் லைஃப் நமக்குள்ளே இருந்தால் கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார், நம்மோடு கூட இருப்பார். 3 காரியம்: ப்ராமிஸ் ஆஃப் காட், பிளான் ஆஃப் காட், ப்ராமிஸ் லேண்ட். 3 P மனிதர்களை வைத்துக் கொள்வோம். இது நம்மை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுப்போம். ஜெயமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று
வாக்கு பண்ணி எங்களை நடத்துகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடாமலும் நீர் எங்களை விட்டு விலகாமலும் இருக்கும்படிக்கு எங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறீர். வாக்கு தத்தம் நிறைவேறுற வரைக்கும் ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியத்தில் வாக்கு தத்தம் மட்டுமல்ல, நம்முடைய திட்டம் நிறைவேற வரைக்கும், காணான் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் விட்டு விலகாமல் கைவிடாமல் இருக்க போகிறீர். நாங்கள் அந்த ஜீவியத்தை உம்மோடு கூட நடக்கிற ஜீவியத்தை கடைபிடித்து கொள்ள கை கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும், எங்களை நடத்தும். கர்த்தருடைய நல்ல கரமும் ஓங்கிய புயமும் எங்களோடு கூட நீங்கள் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்கிறது போதும், தந்திருக்கிறவர்களுக்காக நன்றியுள்ள இருந்து சொல்லி சந்தோஷமாய் ஜீவிக்கிற கிருபை தாரும், எங்களை நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.